லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கு மேல யாராச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டு போயிட்டே இருந்துருவேன். ஏய், இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஒழுங்கா என் கூட வந்து சொன்ன கேட்க மாட்டேன். ஏய், என்னடா மாமா மாமானே, அவ்வளவுதான் உனக்கு தொலைச்சிடுவேன். எல்லாரும் சொல்லிட்டு அவ்வளவுதான். சகல 50 பவுன் மொத்தமா போகுது பாருங்க. சுவாமியை நன்னா வேண்டிண்டு விளக்க தண்ணியில விடுங்கோ. அத அந்த ஆத்மா ஏத்துக்கலனா நாம கிளம்புறதுக்கு முன்னால இந்த விளக்கு தண்ணியில முழுகிடும். மூழ்காம தண்ணிக்கு மேலேயே விளக்கு இருந்தா அவ நம்ம வேண்டுதல ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். இவங்க வேண்டுதல என் அப்பா ஏத்துக்க மாட்டாரு. சரி, விளக்க தண்ணியில விடுங்கம்மா. தம்பி, உங்க விளக்கு தான் மிதக்கிறது. நீங்க அவருக்கு என்ன பண்ணிருந்தாலும் சரி, அவரு உங்களை மன்னிச்சு ஏத்துட்டார். ஐயோ, அப்ப ஏன் வேண்டுதலை ஏத்துக்கலையா? அப்ப தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை இல்லையா? நல்லதுக்கு காலமே இல்லையா? அப்படி இல்லம்மா, நமக்கு யார வேணா பிடிச்சிருக்கலாம், அவருக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு. பெத்த புள்ள இருக்கும்போது அவரையும் மருமகளை விட்டுட்டு வீம்புக்கு தர்ப்பணம் யாருக்கு பண்றேள்? இறந்து போனவர் குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு விருப்பப்படுறார். அதனாலதான் உங்க விளக்க மூழ்கடிச்சிட்டாரு. இவங்க விளக்கு மிதக்கிறது. இவாள நீங்க ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்குங்க.
பாத்தியா, பொண்ணு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனல்ல, இப்ப அவ உன் பொண்ணு இல்ல பார்த்திபன் பொண்டாட்டின்னு செருப்பால அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. ஐயோ ஐயோ, நான் எவ்வளவு தூரம் அந்த எம்எல்ஏ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். கடைசி வரைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் மூஞ்சிலையும் இப்படி கரிய பூசிட்டால. நல்லா இருக்குல்ல பழம்? இந்த வாழைப்பழம் சாப்பிடுறதுல என்ன இங்க ஒருத்தன் வாழ்க்கையே போச்சுன்னு இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா, நீ உட்கார்ந்து வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கா? நல்லா. ஐயோ மாமா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? முரளி வாழ்க்கையை நாளைக்கே நீங்க பேசி சரி பண்ணிடுவீங்க. ஆனா இந்த பழத்தை எல்லாம் அப்படியே வச்சிருந்தா வீணா போயிடும்ல. ஹோட்டல் நடத்துற எனக்கு தான் தெரியும் அவங்களால சாப்பாட்டோட அருமை என்னன்னு. டென்ஷன் ஆகாதீங்க மாமா. ஆமா பாருங்க மாமா, நீங்களும் 2 வாழைப்பழத்தை எடுத்து டேஸ்ட் பாருங்க, சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாது. சித்தப்பா, அவரை விடுங்க. இந்த ரஜினி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பா. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க? விட்டு இருந்தா நேத்தே நான் செத்து போயிருப்பேன்ல. அக்கா ஃபங்க்ஷன்ல இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப பிளான் பண்ணி எஸ்கேப் போயிட்டாங்க. முரளி, என்னடா அப்படி சொல்லாதடா. பாத்தியா சகல, ரஜினி பத்தி இவன்லாம் என்ன பேசுறான்னு? நான் படிச்சு சொன்னேன். எம்எல்ஏ ரஜினிக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காருன்னு. அது எதையுமே மதிக்காம, இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் மதிக்காம, இதோ இவன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு போயிட்டால. ஏண்டி அவ போனதை நீங்க கூட கவனிக்கலையா? இல்ல தம்பி, நாங்களே கவனிக்கல சித்தப்பா. மாறி மாறி செக் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்பெல்லாம் அந்த ரூம்ல தான் இருந்தா. ஆனா எப்போ எப்படி கிளம்பி போனானே தெரியல. எனக்காக நான் எதையுமே பண்ணிக்கல, எல்லாமே குடும்பத்துக்காக தானே. தியாகி மாதிரி டைலாக் அடிக்கிறா. ஆனா குடும்பத்துக்கு தேவையான நேரத்துல கூட இருக்காம கரெக்டா ஓடி போயிடுறா. ஏமா, அவ உங்கள ஒரு பொருட்டாவே நினைக்கலாமா? அவன் ஒருத்தனுக்காக உங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு போயிருக்கான். இப்போ அது புரிஞ்சுக்குங்க, அவன் யாரெல்லாம் மதிக்கிறான்னு. எங்க போனா என்ன சித்தப்பா, கடைசியில இங்க தானே வரணும். இன்னைக்கு வரட்டும் அவ. சூப்பரா இருக்குது. என்கிட்ட பேச மாட்டியா? ரஜினி, தேங்க்ஸ். இது என் மாமனாரோட காரியம். நான் இங்க வந்து நிக்கணும் தானே. புதுசா யாருக்கோ தேங்க்ஸ் சொல்ற மாதிரி சொல்லாத. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லங்க, இது உங்க தம்பியோட வாழ்க்கை பிரச்சனை. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் நீங்க கண்டிப்பா அங்க இருக்கணும்னு சொன்னாங்க. உங்க தம்பி உங்க காலில் விழுந்து கெஞ்சினா. மாமனாரும் பெரிய எம்எல்ஏ வேற. இது எல்லாத்தையும் விட எங்க அப்பா ஒரு சாதாரணமான ஆளு, அதுவும் இப்ப உயிரோட இல்லை. அவருக்காக வந்து நின்று இருக்கீங்களே, அந்த பெரிய மனசுக்காக சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ அமைதியா சொல்ற மாதிரி எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசுற தெரியுமா? நான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பேச வச்சிட்டீங்க. என்னால உறுதியா சொல்ல முடியல. நாம 2 பேரும் பழகி இருக்கோம், நேசிச்சிருக்கோம். ஆனா இந்த விஷயத்துல நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு
என்னால கணிக்க முடியல. இதுக்கு நான் உனக்கு தப்பு சொல்ல மாட்டேன். இந்த தப்புக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். வார்த்தையா சொல்லி சொல்லி இனிமே சில விஷயங்களை நான் உனக்கு புரிய வைக்க விரும்பல. வாழ்க்கையா வாழ்ந்துதான் உனக்கு சில விஷயங்களை நான் புரிய வைக்கிறேன். பார்த்திபா, இந்த உலகத்துல நான் நேசிக்க எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு கிடைச்ச உண்மையான அன்பு உன்கிட்ட இருந்து மட்டும்தான். என்னை வெறுத்துறாத, என்னை நேசிக்கிறத நிறுத்திராத பார்த்திபா. அக்கா, இப்ப எதுக்குக்கா இங்க வந்திருக்க? ஓ, இருக்கோமா இல்ல உன்ன மாதிரி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டோமான்னு பாக்க வந்தியா? ராதிகா, நிறுத்துக்கா. நம்ம தம்பி வாழ்க்கையில இது எவ்வளவு முக்கியமான நாள். அது நல்லா தெரிஞ்சும் சுயநலமா உன் வாழ்க்கை தான் பெருசுன்னு கிளம்பி போயிட்டல. அதுவும் எப்படி? ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆகி நான் இங்கதான் இருக்கேன்னு எல்லாரும் நம்ப வச்சுட்டுல ஓடி போயிருக்கா. நீ சத்தியம் பண்ணதுனால தான்க்கா நான் நம்பிக்கையா இருந்தேன். ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. இப்ப அவர் ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போயிட்டாரு. இதுக்காகவே எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. இதான் உன் கடைசி கடமைன்னு சொன்னதுக்கு நிறைவேத்துறேன்னு சொன்னல, அப்புறம் ஏன்டி போன? இப்ப இவன் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கேடி. இவனுக்கு நீ என்ன பண்ண போற? ஏமா மகாராணி, உன்னை நம்பிதான் அந்த பெரிய மனுஷங்கிட்ட நான் வாக்கு கொடுத்தேன். இனிமே அந்த ஆள் மூஞ்சில முழிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டிய. சரிம்மா, எங்களதான் நீ மதிக்கலன்னு பார்த்தா இந்த குடும்பத்து மேலேயும் உனக்கு அக்கறை இல்லையே. ஒட்டு மொத்த பேரையும் அவமானப்படுத்திட்டு போயிட்டல. இப்போ உனக்கு சந்தோஷமா? சொல்லுக்கா, நாங்க இவ்ளோ பேர் கேக்குறோம்ல, வாயை திறந்து ஏதாவது பேச. என்ன ராதிகா சொன்ன? பேசணுமா? பேசுறேன். நான் என் வாழ்க்கைய பெருசா நினைச்சேனா? உன் வாழ்க்கை முக்கியம் நினைச்சுதாண்டி அரவிந்த உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரியாம என் சந்தோஷத்தை கெடுக்க நீ என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பார்த்திப உன்னை வெட்ட வரும்போது உயிருக்கு பயந்து பழிய ஏன் மேல போட்டல நீ. சுயநலத்தை பத்தி நீ பேசுற. அக்கா, நீ என்ன சொன்ன? ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுற மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துறனா? நல்லா இருக்குக்கா. பணத்துக்காக சொந்த கடையிலே திருண்ட ஆள் தானே நீ. நம்பினவங்களை ஏமாத்துறத பத்தி நீ பேசுற. இங்க பாருமா, அவளுக்கு நீ பதில் சொல்றதெல்லாம் ஓகே. இதோ நிக்கிறன உன்னால வாழ்க்கை கெட்டு. இவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்ற சித்தப்பா. உன்கிட்ட எல்லாம் நல்லதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல.
ஆனா கெட்டதுன்னு குப்பை மாதிரி உன் மனசு ஃபுல்லா இருக்கு. எப்படி எப்படி சூசைடுங்கிற பேர்ல என்னையே பிளாக்மெயில் பண்ணி சத்தியம் வாங்குற? வாவ், இப்படிலாம் எப்படிடா யோசிக்கிற? பார்த்திபாவும் உயிரை பணையமா வச்சு ஓ உயிரை காப்பாத்தணும். அந்த நன்றிய கூட மறந்துட்டல்ல. ஆனா நான் உனக்கு பண்ண சத்தியத்தை காப்பாத்தணும், அப்படிதானே? ஆனா ஒரு விஷயம், இனிமே நீ கவலையே படாத. உன் அக்காங்க 2 பேரும் எப்படியாவது உன் ஃபியூச்சரை சரி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ண முடியலனா போடா, போய் தூக்கு போட்டுக்கோ. இனிமே நான் தடுக்க மாட்டேன், போடா. அப்புறம் இந்த குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இல்லன்னு அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் முகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அதுக்கெல்லாம் நான் ஒண்ணு கவலைப்பட மாட்டேன் சித்தப்பா. மத்த எல்லாரையும் விடுங்க, ஆனா நீ பார்த்திபனை என் பையன்னு சொன்னல, அதெல்லாம் வெறும் வார்த்தை தானா? உன்னை அம்மான்னு மனசார கூப்பிட்டு உனக்காக போய் பிச்சை எடுத்திருக்கான். பெத்த அம்மாவையே விட்டு கொடுத்து சபையில உன்னை அம்மான்னு நிக்க வச்சான். அதுக்கு பேர் தாமா உண்மையான பாசம். ஆனா நீ பெத்த புள்ள வந்ததும் அவனை விட்டு கொடுத்துட்டல்ல. அப்போ அவனை நீ புள்ளையா பாக்கலையா? சரி, அது இருக்கட்டும். இந்த வீட்ல உனக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல, அத நீ தானே சரியா பண்ணணும். அதையும் பண்ணலன்னு தான் கேக்குறேன். ஏய் நிறுத்தி. பார்த்திபனுக்கு மனைவியா என் கடமையை செஞ்சுட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வரேன். உங்கள யாராவது ஒருத்தராவது காரியத்துக்கு போன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா யாரும் சொல்லல. அதான் என் மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நானே செய்ய போனேன். அதுக்கு யாரோட பெர்மிஷனும் எனக்கு தேவையே இல்ல. இதுக்கு மேல யாராவது இத பத்தி என்கிட்ட பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்படி போடு. ரஜினி சூப்பர் சகல. சகல, நான் இதத்தான் எதிர்பார்த்த சகல. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எங்களை சேர்த்து வச்சீங்க. இப்ப நீங்களே எங்களை பிரிச்சு வச்சிட்டீங்களே. நான் கேட்டுட்டு இருக்கான்ல, இவன் கேள்விக்கு பதில் சொல்லு. இங்க பாரு, நீ எல்லாம் பேசவே கூடாது. நீ உண்டா இருக்கங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் வாயை மூடிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லனா என்ன பண்ணுவ? என்ன ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? நீ பிளான் போட்டு ரஜினியை இங்க இருக்க விடாம பண்ணிட்ட. அவ உன் கூட உங்க அப்பாக்கு காரியம் பண்ண வந்துட்டா. இங்க அந்த ஆளு வந்து பெரிய கலட்டா பண்ணி அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல எல்லாமே நாசமா போச்சு. செத்து போன ஒருத்தருக்காக உசுரோட இருக்கிறவன் வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டீங்க. எனக்கு உங்க யார பார்த்தாலும் கோபம் வரல. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாருமே இப்படிதான். பேசிக்காவே உங்க யாருக்குமே மனுஷங்களா வாழவே தகுதி இல்லைங்கிறது எனக்கு இப்ப நல்லா தெளிவா புரியுது. எங்கேயோ மனுஷங்க அவங்களுக்கு தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணுவாங்க. ஆனா நீங்க இத உங்க லைஃப் ஸ்டைலாவே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க.
உங்க யார் மேலயும் இந்த நிமிஷம் கூட எனக்கு கோவம் இல்ல. நீ ஒரு தம்பின்னு உனக்காக ஓடி வந்தது, நீ ஒரு பெரிய தங்கச்சின்னு உனக்காக காதலையும் விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணது, நீங்க காசு ஆட்டைய போடுறது தெரியாம உங்களை பாம்புன்னு தெரியாம வீட்டுக்குள்ள வச்சு சாப்பாடு போடுறால வேண்டாம். இதெல்லாம் பண்றால ரஜினி, அவ பண்ற முட்டாள்தனத்து மேலதான் எனக்கு கோவம் வருது. ஏய், உனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல்ல. நீ தான் பஞ்சாயத்தாயி அவகிட்டயும் பேசுறது இல்லல்ல. அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பி போய் தொலை வேண்டியதானே. நான் ஏன் போகாம இங்கே இருக்க தெரியுமா? நீங்க ஆசைப்படுறீங்களே ஒரு விஷயம், அதை எதையுமே உங்க வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னு தான் நான் இங்க இருக்கேன். எல்லா தப்பும் பண்ணிட்டு அப்படி அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைச்சீங்களா? எங்க அப்பாவோட சாவுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். அது நாங்க தம்பி மேல இருக்கிற பாசத்துல உனக்கு போன் பண்ணல. அதெல்லாம் நீ மனசுல வச்சுட்டு இப்படி சொல்லாத. அதுக்கு பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கு. அத நீங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசிட்டீங்க. உங்களால ஒருத்தர் செத்து போயிருக்காரு. இந்த வீட்டு மருமகனோட அப்பா அவரு. நீங்க என்னடானா நலங்கு வைக்கிறீங்க இவனுக்கு. ஒரு அடிப்படையிலேயே ஈவு இறக்கம் இல்லாத ஒருத்தனாலதான் இப்படி நடந்துக்க முடியும். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எங்க அப்பாவோட சாவுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் காரணம். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்.